எக்ஸலண்ட். ஹலோ எவ்ரிவன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வாரண்ட்டி ஆப் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நோட் ஜேஎஸ் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப் ஏபிஐ க்ரியேட் பண்ணோம். கரெக்டுங்களா? அது இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய பேக் எண்ட் ஏபிஐ வாரண்ட்டி இன்ஃபர்மேஷனுக்கு தேவையான ஏபிஎஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ இந்த பர்டிகுலர் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் எழுத போகிறோம். ஓகேங்களா? HTML பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபெச் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து நோட் ஜேஎஸ் இந்த பேக் எண்டை கால் பண்ணும். நோட் ஜேஎஸ் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸில் எழுதியிருக்கிற அந்த ஏபிஐ கால் பண்ண போது இந்த ஃபார்ம் நம்ம இதில் ஃபில் பண்ணோன்னா அது வந்து நோட் ஜேஎஸ் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வழியாக போயிட்டு ஃபைனலாக MySQL டேட்டாபேஸில் போயிட்டு அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript அண்ட் Node.js அண்ட் Express.js டேட்டாபேஸ்க்கு வந்து MySQL. ஸோ இந்த 3 டெக்னாலஜி ஸ்டாக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் கான்ஃபிகரேஷன் வைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபி கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ரவுட்ஸ், கண்ட்ரோலர், இப்படி முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நோட் ஜேஎஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாரண்ட்டி ஃபார்ம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணேன்னா பேக்கெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரும், அதே போல் வாரண்ட்டி ஆப்லேயே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரும் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்னுடைய பேக்கெண்ட் கோடு ஃபுல்லாக இதில் இருக்க போது, ஃப்ரண்ட் எண்ட் HTML கோடு ஃபுல்லாக இதில் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகேங்களா? இப்போ பேக் எண்டுக்குள்ளார கான்ஃபிகரேஷன் ஒரு கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ளே டிபி கான்டெக்ட்ஸ் அண்டு கண்ட்ரோலர், ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து server.js ஃபைல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு server.js இதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்கட்டும். முடித்தோடனே டேட்டாபேஸ் செட்டப் நம்ம ரெடி பண்ணணும். ரைட்டா? ஏன்னா இது டேட்டாபேஸ் வந்து ரெடி ஆனால் தான் நம்ம வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு PHP MyAdmin நம்ம லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இது வரும். இதில் முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? Node.jsன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி, ஓகேங்களா, ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். Node.js அப்படின்னு யூசர் க்ரியேட் பண்ணணும். அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக நான் போய் டேட்டாபேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன் இந்த யூசருக்கு. ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Node.js வாரண்ட்டி டிபி, உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி டிபின்னு இருக்கும். ஓகேங்களா? நான் என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு Node.js வாரண்ட்டி டிபின்னு கொடுத்து நான் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒரே ஃபோல்டர் கீழே இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செட் ஆகிரும். ஓகேங்களா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும், வாரண்ட்டி ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு. இதில் போய்ட்டு SQLயில் போய்ட்டு டேட்டாபேஸில் SQLயில் போய்ட்டு நான் ஜஸ்ட் அந்த கமாண்டை வந்து ரன் பண்ணுறேன். இதான் என்னுடைய டேபிள். அந்த டேபிள் வந்து இப்போ அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும்.
ஓகேங்களா. நீங்களும் இந்த பர்டிகுலர் ஃபைலில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், வாரண்டி ஃபார்ம் ஆஃப் MySQL. ஓகேங்களா. இதில் போனீங்கன்னா இந்த கமாண்ட் எடுத்து ரன் பண்ணிக்கிங்க. அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்டி ரெக்வஸ்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அதனுடைய நேம், ஃபோன் நம்பர், அப்புறம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில் இருக்கும். கான்டாக்ட், ப்ராடக்ட், ஐட்டம் நம்பர், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் சப்மிட்டட் அட். ஸோ இப்படி இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு server.js ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டர் இங்கே பார்த்தீங்கன்னா Node.js அப்படின்ற இந்த டாப்பில் இருக்குது. ஓகேவா. இப்போ நான் வந்து அதை என்னுடைய ஃபோல்டர், அதாவது எதுக்கு போகணுன்னா பேக் எண்டு அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளார போகணும். அதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணணும். இங்கே வந்து என்கிட்ட டைரக்டரி ஆல்ரெடி இது இருக்குது, அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. சிடி வாரண்டி WAR அப்படின்னு டைப் பண்ணி டேப், ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணால் வாரண்டி ஆப் அப்படின்னு வந்துடும். அதில் பேக்எண்ட் டேப் பண்ணேன்னா எனக்கு இது வந்துடும். ஓகேங்களா. அப்போ நான் இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளார நான் வந்துட்டேன். அப்போ என்னுடைய சர்வர் ஜேஎஸை நான் இப்போ வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு npm init -y. ஓகே. இப்படி கொடுத்தோன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தோடனே இந்த package.json ஃபைலை இது உருவாக்கி. ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸை இன்ஸ்டால் பண்ணணும். நமக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு MySQL யூஸ் பண்ண போகிறோம். என்வாயர்மெண்ட் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு .env அப்படின்றது இருக்கணும். அப்புறம் நம்ம Express.js அண்ட் கார்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த 4மே நமக்கு தேவை. ஓகேவா. நம்மளுடைய டிபெண்டன்சிஸுக்கு போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே package.json ஃபைலில் அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட் ஆகுது. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து அது தெரியும். ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்து பேக்கெண்டில் .env இந்த என்விரான்மெண்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அது என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த பேக்கெண்டை கிளிக் பண்ணிவிட்டு பேக்கெண்டில் நம்ம வந்து ஒரு .env அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும், ரைட்டா. இது வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாபேஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வைக்க போகிறோம். ஓகே. நம்ம அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ரன் ஆக போகுது, ப்ளஸ் டேட்டாபேஸ் இதோடைய இது, அப்புறம் டிபி யூசர் நேம், பாஸ்வேர்டு, அண்டு நம்ம என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம் வந்து Node.js _warranty_db. ஓகேங்களா. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் இது ரன் ஆக போகுது. அப்புறம் கிளைண்ட் யூஆர்எல் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்க போகுது. இப்போ பேக்எண்ட் ஏபி வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆக போகுது. ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு 5500 என்ற இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் Node.js அப்படின்றது தான் நம்மளுடைய யூசர் நேம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப் ஏபி ப்ராஜெக்டில் இந்த என்வரான்மெண்ட் ஃபைலில் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அந்த டேட்டாபேஸ்க்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ரைட்டுங்களா. ஸோ நான் அதை அப்படியே ரீப்ளிகேட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிங்க. இது எல்லாமே கான்ஃபிகரேஷன். ஓகேவா. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது, ஸோ கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து MySQL DB கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார நம்ம இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம். இன்கேஸ் நமக்கு இன்னும் வேறு ஏதாவது கான்ஃபிகரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஆட் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளார db.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் போய்ட்டு db.js, அப்போ நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல் இது. ஓகேவா. இந்த ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்துட்டு இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MySQL இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஃபைலை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே இம்போர்ட் பண்ணோம். கான்ஸ்ட் MySQL
ஃபஸ்ட்டு நம்ம அந்த MySQL இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய require MySQL 2. ஓகே, இதை தான் நம்ம வந்து இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் டெவ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதே போல் கார்ஸும் இருக்குது. ஓகே, நம்ம தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணுவோம். இந்த டிபி கான்ஃபிகரேஷனுக்கு இது போதும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டிபி கிரியேட் டிபி கனெக்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டிபி கனெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் பண்ணுறோம். இதில் நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸில் என்வரான்மெண்ட் கான்ஃபிகரேஷனில் வச்சுருக்கோம். ஓகே, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரோம். என்னென்னா ஹோஸ்ட் நேம், யூசர் நேம், டிபி யூசர், பாஸ்வேர்ட் அண்ட் நேம். இது எல்லாத்தையுமே வந்து எங்கே இந்த என்வரான்மெண்ட் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து எங்கே வந்துச்சு, இந்த என்வரான்மெண்ட் ஃபைலில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பை டிஃபால்ட் நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னாலே நமக்கு இந்த process.env அப்படின்ற ஃபைலில் வந்துடும். அதுதான் இன்டர்னலாக இந்த இது வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எப்படி ரன் ஆகும்னா, நம்ம நோட் ஸ்பேஸ் நம்மளோட ஃபைல் நேம் போட்டு ரன் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் இது இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் இது எடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் லோட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், db.connect. ஓகேங்களா? இன்கேஸ் எனி எரர். ஓகேங்களா? அந்த எரர் டிபி கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் எனி எரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கனெக்ஷன் எரர்னு சொல்லிடுவோம். இல்லைனா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அதுக்கு அடுத்தது முக்கியமான ஸ்டெப் இது தான். நம்ம டிபி கனெக்ஷன் பண்ணிட்டோம், எரர் இருந்ததுன்னா டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, ஏன் இதை எக்ஸ்போர்ட் பண்ணால், இப்போ இது வந்து இந்த ஃபைலுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிபி கனெக்ஷன், இந்த நம்ம கிரியேட் கனெக்ட் பண்ணதெல்லாம் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த டிபி ஃபைலை யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபின்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ரைட், இதே எக்ஸ்போர்ட்டு இப்போ என்னென்னா இது ஒரு மாடியூலாக மாற்றிட்டோம். இந்த டிபி கனெக்ஷன்றது ஒரு மாடியூல். நம்ம எப்போல்லாம் நம்ம தேவையோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ இந்த ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய டிபி கனெக்ஷன் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம இந்த சர்வர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, சர்வர் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சர்வரில் டிஃபால்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? சர்வரில் இப்போ அகைன் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் எடுத்துக்கிறோம். டிபி கனெக்ஷனை லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இஃப் வி நீடட், இப்போ நமக்கு தேவைப்படாது. ஆனால் கான்ஸ்டன்ட் கார்ஸ் நமக்கு தேவைப்படாது. கான்ஸ்டன்ட் டாட் என்வரான்மெண்ட் ஃபைலில் ரீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்வரான்மெண்ட் ஃபைலில் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்றோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கான்ஸ்டன்ட் போர்ட் போட்டு இந்த 3000. ஓகே, நம்ம இந்த போர்ட்டில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக போகுது. ஆப் டாட் யூஸ் express.json. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஜேசனாக ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது ஆப் டாட் யூஸ் யூஆர்எல் எக்ஸ்டெண்டட். இப்போ இது கொடுத்தோன்னா என்னென்னா நமக்கு வந்து யூஆர்எல் ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த டைமில் இது மட்டும் நமக்கு ஓகே, ரைட்டுங்களா? அடுத்து ஆப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்பை வந்து டாட் லிசன். ஓகேங்களா? லிசன் சொல்லிட்டு இந்த போர்ட்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. கன்சோல் டாட் லாக் சர்வர் ப்ரோக்ராம் வந்து சர்வர் லிசனிங் டு போர்ட்.
ரன்னிங் ஆன் த போர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். சரி, இந்த ப்ரோக்ராம் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுறோமா? நோட் சர்வர் டாட் ஜேஎஸ். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடணும். சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் த போர்ட் லைன் நம்பர் 30. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஏபிஐ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இன்ஜெக்ட் என்விரான்மெண்ட் ஃபைல். ஓகேவா? என்விரான்மெண்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ, இந்த என்விரான்மெண்ட் ஃபைலில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுடைய இந்த நோட் ஜேஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சுக்கிச்சு. இப்போ எப்போ தேவையோ அது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், டிபி கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வந்து லாஜிக் எழுதணும். நம்மளுடைய கண்ட்ரோலர் பேக் அண்ட் லாஜிக்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எழுதணும். அது எங்கே எழுத போகிறோம்னா, கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட போகிறோம். ஓகே, ஃபோல்டர் எழுதி பேக்அண்டுக்குள்ளார கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்குள்ளார வாரண்டி கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ 2-3 மாடியூல் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கண்ட்ரோலர் நீங்கள் எழுதி நீங்கள் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இந்த கண்ட்ரோலருக்குள்ளார தான் இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய அந்த இன்சர்ஷன் லாஜிக் வந்து நம்ம எழுதப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு வாரண்டி கண்ட்ரோலர் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் தேவை இல்லையா? ஆன் டிபி ஈக்குவல் டு ரெக்வயர் டிபி கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ என்னென்னா, இந்த ஃபைல்லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகணும். மேலே போனால் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இதில் அதுக்கு தான் அந்த டபுள் டாட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஃபைல்லேருந்து ஒரு ஸ்டெப் பேக், அதில் கான்ஃபிக், அதுக்குள்ளார டிபி. ஓகேங்களா? இந்த டிபின்றது என்னென்னா, நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த டிபி. ஓகேங்களா? இதை தான் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம், அதை தான் நம்ம வந்து இங்கே ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளியராக இருக்கா? இந்த ஃபைல் தான் அது, இந்த ஃபைல் தான் அதை நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்ம் சப்மிஷன் தான் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஃபார்ம் சப்மிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு முன்கூட்டியே நமக்கு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் தேவைப்படும். கரெக்டாக? அந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும். இப்போ நம்ம வந்து ஒரு பேக் அண்ட் ஏபிஐ எழுத போகிறோம், அதுக்கு நமக்கு ஃப்ரண்ட் எண்டும் தேவை இல்லையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம பேக் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு யூஆர்எல்ல வந்து அது ரிசீவ் ஆகும். ஓகேவா? அதுக்கு கான்ஸ்டன்ட் சப்மிட் வாரண்டி ரெக்வஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வாரண்டி ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்ம் சப்மிஷன் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் அதை கால் பண்ணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? கலெக்ட் ஆல் இன்புட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு போட்டு, ஓகேங்களா, இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகேங்களா? அப்போ இந்த ரெக்வஸ்ட்லேருந்து வர இன்புட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்டிவ். இதில் என்ன பண்ணுறோம், கஸ்டமர் நேம், கஸ்டமர் இமெயில், கஸ்டமர் ஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் பர்ச்சேஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆர்டர் நம்பர் பர்ச்சேஸ் ஃப்ரம். ஓகேங்களா? இது எல்லாம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஷன் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா?
சாரி, இந்த நேம் தப்பாக இருக்குது, கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இது வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோமா. இப்போ பாருங்க, ஃபுல் வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார இப்போ நம்ம ரெக்வஸ்ட் பாடி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ இதை வந்து என்ன பண்ணோம், வேலிடேட் இன்புட்ஸ். அதான் வாங்கின எல்லா இன்புட்டும் கரெக்டாக இருக்குதான்னு வேலிடேட் பண்ணணும். தட்ஸ் இட். என்ன, கஸ்டமர் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டி, இமெயில் நாட் ஈக்குவல் டு எம்டி, பர்ச்சேஸ் ஃபோன் நம்பர் பர்ச்சேஸ் ஃப்ரம், அதே போல் ஆர்டர் நம்பர் நாட் ஈக்குவல் டு ஆர்டர் நம்பர். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இன்கேஸ் எல்லா இன்புட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு இது பாருங்கள், நான் என்ட்ரு பண்ணுறேன். எல்லா இன்புட்டையுமே நாம் வந்து என்ன பண்ணுறோம், வாங்கி நாட் ஈக்குவல் டு நல், அவ்வளோதான். நாட் ஈக்குவல் டு நல். சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா 4400 அப்படின்ற அந்த எரர் மெசேஜ் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு ஒரு போட்டுருவோம். இப்போ உங்களுடைய இதுக்கு என்னென்ன ஃபீல்டு ரெக்வயர்டோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா, அப்போ ரிசல்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 400ன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணி விட்டுறோம், ஜேசனுக்கு சென்ட் பண்ணி விடுறோம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது இன்சர்ட் இன்டு டேட்டாபேஸ். ஓகேங்களா, அப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கொரி கிரியேட் பண்ணோம். கான்ஸ்டன்ட் கொரி இன்சர்ட் இன்டு வாரண்டி ஃபார்ம். இப்போ நம்ம வாரண்டி ஃபார்ம், ஓகே, இதில் SQL கொரி, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த இன்சர்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான அந்த இன்சர்ஷன் ஸ்கிரிப்ட், அதை வந்து நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் இன்டு, இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், இதில் இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு லோட் ஆகட்டும். இதில் ஓகே, நான் டைப் பண்ணுறேன், இன்சர்ட் இன்டு I don't know, something happened. Okay, இதில் இன்சர்ட் இன்டு நம்மளுடைய இந்த டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாபேஸ் டேபிளோடைய பேரை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நேம் டெஸ்ட் 1 2 3 4 5, இமெயில் test@gm.com, அப்புறம் ப்ராடக்ட் LG TV, ஆர்டர் நம்பர் 1 2 3, and then purchased from Amazon. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன் இந்த ரெக்கார்டை. ஓகேவா, இப்போ இன்சர்ட் பண்ணனா எனக்கு அந்த இன்சர்ட் ஸ்கிரிப்ட் கிடச்சிடும். ஓகேவா, இந்த இன்சர்ட் ஸ்கிரிப்டை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணால் போதும். இங்கே இதை தான் நான் இங்கே செய்ய வந்தேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த இன்சர்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இப்போ இதில் வாரண்டி ரெக்வஸ்ட் இதை கிளியர் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் போதும். ஓகேங்களா, அந்த டபுள் கோலன் நமக்கு தேவையில்லை. ஓகே ஓகே இப்போ ரைட் சைட் போயிட்டு நமக்கு எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது இந்த வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு கொட்டேஷன் போட போகிறோம். இப்போ இந்த கொட்டேஷன் போட்டு இந்த வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கப்போம். நம்ம என்ன இன்புட் வாங்கினோமோ அந்த வேல்யூ அரேவாக பாஸ் பண்ணி இதில் டைனாமிக்காக கொடுக்கப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கோலன் கரண்ட் டைம் ஸ்டாப் வந்து அது இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஸ்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி வந்து நல்ல,
மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய வேல்யூஸ் வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த கொரியை ரன் பண்ணணும். ஓகேவா, எப்படி ரன் பண்ணுறது, டிபி டாட் கொரி எஸ்கியூஎல் கொரி. இதில் வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணணும். நம்மகிட்ட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கொரி ரெடி பண்ணணும். அந்த கொரியை எழுதிட்டு இந்த அரேவில் நம்ம இந்த கொட்டேஷன் மார்க் கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா, அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே இன்புட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் நேம் கமா இந்த எல்லா வேல்யூஸுமே இங்கே ஆல்ரெடி வந்துடுச்சு. கஸ்டமர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து ஆர்டர் நம்பர் அண்ட் தென் பர்ச்சேஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இன்கேஸ் எரர் ஆர் ரிசல்ட் சம்திங் வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த கொரி வந்து இப்போ ரன் ஆகிடும். இன்கேஸ் எரர்னா அது வந்து நம்ம எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடணும். எப்படி, console.log நம்ம வந்து இன்சர்ஷனில் ஏதோ எரர் இருக்குது, எரர் while insert db. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ரைட், அடுத்தது இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். இன்கேஸ் எனி எரர்னா இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், எரர் மெசேஜை ரிட்டர்ன் பண்ணணும். என்னது, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் result dot status 500 dot json. இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல சென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த ஜேசனை அப்படியே யூஸ் பண்ணுவோம். ரைட், ஜேசன் இதில் நம்ம என்ன பண்ணோம், இதே மெசேஜ் இன்சர்ட் இன்டு டி. இல்லை சப்போஸ் சக்ஸஸ்னா நம்ம இதை அப்படியே மாற்றி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல், ரிட்டர்ன் 2000 சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இன்கேஸ் எரர்னா எரர் மெசேஜ் சொல்லணும், இல்லைன்னா நம்ம வந்து சக்ஸஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டோம். ஓகேவா, ரைட், இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் பண்ண வேண்டியது. இப்போ அகெயின் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா, இந்த வாரண்டி ஃபார்ம்னு எழுதியிருக்கோம்ல, இந்த ஃபார்மை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா, ஏன் இதை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மெயின் பேஜில் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் இதுக்குள்ளார இந்த ஃபார்மை கொடுத்துடும். தட்ஸ் இட். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணுமோ, இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் எத்தனை ஃபங்க்ஷன் வேணும்னாலும் கெட் மெத்தடுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது சின்னதாக இந்த அப்ளிகேஷனை அப்படியே க்ரோ பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, அதுக்கு இது தேவைப்படும். ரைட், இப்போ நம்ம இங்கே எழுதிட்டோம். இந்த ஃபைலை நம்மளுடைய சர்வர் பேஜில் ரன் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே நம்ம சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்டாப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் Ctrl+C ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரவுட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஜ், அதாவது நம்மளுடைய நேவிகேஷன், அதாவது என்னென்ன பாத்துலாம் இருக்குது நம்ம ஏபிஐக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது ஒரு பெரிய கான்செப்ட் இதில் ரவுட். ஓகே, ரவுட்ஸ்ன்றது என்னன்னா வழி, பாத். ஓகேவா, அது வந்து இப்போ நம்ம வந்து ரவுட் செட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கண்ட்ரோலில் இருக்குது, வாரண்டி கண்ட்ரோல். இப்போ இந்த வாரண்டி கண்ட்ரோலுக்கு நம்ம ஒரு ரவுட் செட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ நான் போகிறேன், இதில் போயிட்டு வாரண்டி ரவுட்ஸ் .js. ஓகேங்களா, அப்போ இந்த இதில் வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் அந்த ரவுட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்போ
அப்போ நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதிருக்கோம். இதுவே நீங்கள் இன்னும் இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ், அடுத்தது இந்த இடத்துல டிபி வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கான்ஸ்டன்ட் ரவுட்டர் எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர். அப்போ அந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இருக்கு இல்லையா, அதில் இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த வாரண்டி கண்ட்ரோலரை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கான்ஸ்டன்ட் இதில் சப்மிட் வாரண்டி ஃபார்ம். ஓகே, இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த வாரண்டி ஃபார்ம் வந்து இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோமா, இந்த ஃபார்மை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா இந்த கண்ட்ரோலர் இங்கேருந்து ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு ரவுட்ஸ் கண்ட்ரோலர், அதில் வாரண்டி கண்ட்ரோலர், இந்த ஃபைலில் இருக்கிற இந்த ஃபார்மை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ இதுதான் ஒரு கம்ப்ளீட் மெத்தட். நமக்கு என்ன ஃபைல் தேவை, ரெக்வயர், இந்த பாத்தில் இருக்கிற ரெக்வயர், இந்த கண்ட்ரோலர்ஸில் இருக்க இந்த ஃபைலை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட்டர் டாட் போஸ்ட், நம்ம என்ன மெத்தடோ அந்த மெத்தடை அதோட பைண்ட் பண்ணிவிட்டோம். ஓகே, அப்போ இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம், மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் இந்த ரவுட்டர். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ரவுட்டரில் ஒரு ரவுட் பாத்து ஆட் பண்ணிட்டோம், சப்மிட்ன்ற பாத்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பேக்எண்ட் கோடை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஐடியா கிடச்சிடும். ரைட்டா? இப்போ இந்த ரவுட்ஸ் வந்துடுச்சு. இந்த ரவுட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்வருக்குள்ளார கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம். ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு ஏபிஐ ரெடி பண்ணிட்டோம், ஏபிஐயோட ரவுட்ஸ் ரெடி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேங்களா? அது எப்படி இப்போ உள்ளார கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் இம்போர்ட் பண்ணணும். அகெயின் வழக்கம் போல் இம்போர்ட் தான் பண்ண போகிறோம், வாரண்டி ரவுட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுட்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து அடுத்த இதில் யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து சர்வர் ஆல்ரெடி லிசனில் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து வாரண்டி ஏபிஐ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? வாரண்டி ஏபிஐ /வாரண்டி/சப்மிட் இந்த ரவுட்ஸ் எல்லாமே கொடுக்கப்போம். ஓகேங்களா? ரைட். இவ்வளோ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது. ஓகே, இந்த ரவுட்டு என்ன இருக்கோ இப்போ இதில் என்ன ரவுட்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம /சப்மிட்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஏபிஐ /வாரண்டி/சப்மிட் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எழுதிட்டோம், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து இது Node.js சர்வரை ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஐ சர்வர் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சர்வர் ரன்னிங் ஆன் த போர்ட் 3000 கனெக்டட் டு த டேட்டாபேஸ் சக்ஸஸ். அப்போ நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷனும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்ளிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்த்து அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட்மேன்ன்ற அந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த பாத்தில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ் வந்து கரெக்டாக பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் இது ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு பேக் அண்ட் சர்வர், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபுல் ஏபிஐ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், Node.jsன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தது இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், இதில் போய்ட்டு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ரெக்வஸ்ட். ஓகேவா? அல்லது ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு ரெக்வஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னா வாரண்டின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு ரெக்வஸ்ட் சேவ் வாரண்டி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பாத்து எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட்டில்
3000ல ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ லோக்கல் ஹோஸ்ட் 3000ல API/warranty. ஓகேவா? API/warranty. ஓகேங்களா? மெத்தட் வந்து என்னன்னா போஸ்ட் மெத்தட். API/warranty அப்படின்ற இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் சப்மிட். ஓகே, இப்போ இந்த சப்மிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் வாங்க போகிறோம் இன்புட்டாக. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி கண்ட்ரோலரில் நம்ம இன்புட் என்னென்ன கலெக்ட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இந்த இன்புட்லாம் நம்ம வாங்கணும் இல்லையா? இந்த இன்புட் எல்லாமே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதை எடுத்து இப்போ இது வந்து டபுள் கோலனில் கொடுக்கப்போம். தட்ஸ் இட். ஓகேங்களா? டபுள் கோலனில் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிப்போம். டபுள் கோலன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஜேசன் வச்சு பியூட்டிஃபை அப்படின்னு கொடுத்தா இது வந்து நமக்கு என்னென்ன இதுன்னு இப்போ இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஜேபி இமெயில் jp@test.com, ஃபோன் நம்பர் 12345, அடுத்தது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஃபோன். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் 456, பர்ச்சேஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் இதுக்கு நம்ம சென்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து வாரண்டி டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்போ நம்மளோட டேட்டா பேஸில் போயிட்டு வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா பேஸில் போயிட்டு செக் பண்ணுவோம். ப்ரௌஸ் பார்த்தோம்னா, இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரௌஸ் செக் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஜேபி இந்த இது வந்து வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணால் இந்த இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? வேல்யூவும் கரெக்டாக வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு கனெக்ட் அண்ட் இன்சர்ட் இன் த வேல்யூஸ். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ பேக்எண்ட் ரெடி. இன்புட் வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டோம், கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வழக்கமாக ஒரு index.html. ஓகேங்களா? ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி இதுக்கான ஃபுல் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு, மெயின் ஃபைலில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது பாருங்கள், இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்மை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மை இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் போய்ட்டு இந்த ஆக்ஸலமெட்ரி சிம்பிள் இது என்டர் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரும். இதை நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த பேசிக் HTML டேக் வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதில் போய்ட்டு வாரண்டி ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பூட்ஸ்ட்ராப்புக்கு நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு bootstrap.com போய்ட்டு அந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இதில் போகிறேன். அப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அசட்ஸ். ஓகேங்களா? அதுக்குள்ளார CSS அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பூட்ஸ்ட்ராப் வந்து எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட், இந்த டவுன்லோடு போயிட்டு டவுன்லோட், இப்போ நமக்கு இங்கே பூட்ஸ்ட்ராப் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை நமக்கு தேவையான இது மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா
இப்போ நான் இதை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த பூட்ஸ்டாப்போடைய ஃபுல் ஃபைல் வந்துடும் இல்லையா. இப்போ இந்த சிஎஸ்எஸில் போயிட்டு நம்ம எடுக்க வேண்டியது வந்து bootstrap.min. ஓகேங்களா, இதுவும் இந்த ரெண்டு மேப், இந்த ரெண்டு ஃபைல் தான் நமக்கு வேணும். இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதில் இந்த சிஎஸ்எஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பேஸ்ட் பண்ண முடியல, அதனால் ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போட்டு எனக்கு டேரெக்டாக அந்த ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடும், நம்மளுடைய ப்ராஜெக்ட் லொக்கேஷன். அதில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த ஃபைல் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இன்கேஸ் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை அப்படி ஜேஎஸ் ஃபைல் தேவை அப்படின்னா இதுலேயும் ஜேஎஸில் ஓப்பன் பண்ணி அதே போல் இங்கே மின் ஃபைல் இருக்கும். இந்த மின் ஃபைலை ஓப்பன் பண்ணி பேக்ஹெண்டில் விட்டு இதில் ஜேஎஸ் ஓகேங்களா, ஜேஎஸ் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகே, அப்போ jsmin.map jsmin இந்த ரெண்டு ஃபைலும் மட்டும் நம்ம இதில் போட்டணும். அப்போ இது வந்து நம்ம ப்ரௌசர் இதில் பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும், அந்த ஃபைல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர். அப்போ நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ரைட். இப்போ இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் நமக்கு. அதுக்கு என்னென்னா நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரே ஒரு டேக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும், நமக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து வந்துடும். ஓகேங்களா, பூட்ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு இந்த பாத், ஓகேங்களா, இந்த பாத்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து சிஎஸ்எஸ் லிங்க் வந்து வரும். ஓகேவா, அதே போல் ஜேஎஸும் நான் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணணும் இல்லையா. இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்ம் டிசைன் நான் டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபார்ம் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் கொண்டு வரேன். ஓகேங்களா, டைட்டில் கொண்டு வந்தேன்னா இப்போ இந்த இதை வந்து நான் கோ லைவில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ரன் பண்ணால் எனக்கு இது வந்து 500 போர்ட்டில் இது ரன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இங்கே ரன் ஆகிட்டுருக்கு வாரண்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு அடுத்தது நான் வந்து இன்புட் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு இந்த ஃபார்ம் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இது பாருங்கள், ஃபார்ம் ஓகேங்களா, இதில் ஐடி சொல்லிட்டு வாரண்டி ஃபார்ம். ஓகேங்களா, மீதி எதுவும் தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுச்சு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது மட்டும் நமக்கு போதும், வாரண்டி ஃபார்ம். ஓகேங்களா, எக்ஸஸாக வந்திருக்கு, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த வாரண்டி ஃபார்முக்குள்ளார தான் நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் கோடை எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எலமெண்ட். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இன்புட் எலமெண்ட் போடுறேன். இப்போ ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி லேபிள் நேமு அப்புறம் இன்புட் நேம் கஸ்டமர் நேம். இப்போ நான் போய் இதனுடைய அவுட்புட் பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த இதில் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ இன்புட் நேம்ன்ற ஒரு ஃபீல்டு வந்து காமிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை போயிட்டு ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ அதுக்காக நான் என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கிளியராக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம இந்த பாடியில் இந்த கிளாஸ் அப்ளை, இது வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். ஓகேங்களா, இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸில் என்னென்னா கொஞ்சம் நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடச்சி. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இது வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இதே போல் நான் மற்ற இன்புட் ஃபீல்ட்ஸு நான் கொண்டு வரேன். ஸோ ஃபார் த டைம் கன்சர்ன் நான் வந்து இதை ஃபாஸ்ட்டாக நான் இதை நான் வந்து இந்த HTML ஃபார்ம் கிரியேஷனை வந்து ஃபாஸ்ட்டாக நான் கொண்டு போகிறேன். ஏன்னா இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது.
அதனால் முதல்ல நேம் அண்ட் தென் ஃபோன் நம்பர் அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் இந்த HTML கோட் வந்து நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்ம் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து சப்மிட் ஆகணும். இப்போ தான் என்ன பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இதுன்னு தனியாக எழுதப்போம். ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் ஓகேவா? இப்போ இந்த ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் ஈவெண்ட் எடுத்து இருக்கிற எல்லா வேல்யூஸும் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இதில் இந்த கிளிக் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுக்கணும். இந்த ஃபார்ம் அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வாரண்டி ஃபார்ம் போட்டோன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம். உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இது பாப்புலேட் ஆகிடுச்சு. இந்த வாரண்டி ஃபார்ம் அந்த ஃபார்மில் இருக்க அந்த ஃபார்மை எப்போ நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த சப்மிட் பட்டன் எப்போ நம்ம வந்து அந்த கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்து எக்ஸிஸ்டிங் எல்லா ஈவெண்ட்டையும் ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலெக்ட் த டேட்டா. ஓகேங்களா? இன்புட் வேல்யூஸ். ஓகேவா? நமக்கு அங்கே இன்புட் பாக்ஸில் என்னென்னலாம் வேல்யூஸ் இருந்ததோ ஒவ்வொன்றுத்தையும் நான் எடுக்கிறேன் டாட் வேல்யூ. அப்போ என்னென்னா இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ எடுக்கிறோம். ஓகேவா? டாட் வேல்யூ. இப்போ இது வந்து HTML தான், அதனால தான் நான் இதை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு இதுவும் நம்ம எடுத்து அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இதில் வைக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது என்னென்னா நம்ம ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்த ஏபிஐ இருக்கு இல்லையா, நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இந்த ஏபிஐக்கு கால் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி ஏபிஐ வாரண்டி சப்மிட் அதில் என்ன மெத்தடு, போஸ்ட் மெத்தட். இங்கே நம்ம போஸ்ட் மெத்தட் தான் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த போஸ்ட் மெத்தட். அப்போ இது ஜேசன் மெத்தடாக போக போகுது. ஜேசன் நம்ம இந்த இடத்துல ஜேசன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஜேசன். ரைட். பாடி ஸ்ட்ரிங்கிஃபைல இந்த வேல்யூஸை நம்ம. ஓகேவா? அப்புறம் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா சக்ஸஸ் மெசேஜ் சொல்லணும், ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஃபெயிலியர் மெசேஜ் சொல்லணும். ஸோ இங்கே வந்து நமக்கு டேட்டா சக்ஸஸ்லாம் வராது, ஏன்னா நமக்கு டேட்டா மெசேஜ் தான் ஒன்று வரும். ரைட்டா? இப்போ இந்த டேட்டா டாட் மெசேஜ் என்னவோ அதை நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சக்ஸஸ் அப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வாரண்டி கண்ட்ரோலரில் நம்ம போயிட்டு அந்த சேஞ்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த இது இருக்கு இல்லையா, இதில் இப்போ இந்த மெசேஜ் இருக்குல்ல, இப்போ இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு டேட்டா டாட் சக்ஸஸ், இப்போ வாரண்டி கண்ட்ரோலில் போயிட்டு சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் சக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். தட்ஸ் இட். ஓகே, ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து ஒரே மெசேஜ் தான் வரப்போகுது. நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து எரர் மெசேஜ் என்னவோ அதை சொல்லிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஒன்ஸ் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணோடனே சக்ஸஸ் ஆனோடனே இதை வந்து ரீசெட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, எரர் வந்துச்சுன்னா எரர் மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரைட்? அப்போ எரருக்கு வந்து எரர்னே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். அதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆனால் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி சர்வரை ரன் பண்ணணும். ஓகேவா? சர்வரை ரன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாரண்டி ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணேன்னா எனக்கு வந்து வாரண்டி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்டிங் ஏபி. ஓகே, ஃபோன் நம்பர் அகெயின் நான் ஒரு ரேண்டமாக சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன். டெஸ்டிங் ஹலோ @gmail.com. ப்ராடக்ட் பர்ச்சேஸ்
என்ன ப்ராடக்ட் 1 பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஆர்டர் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அடுத்து பர்ச்சேஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இந்த இது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ரைட் சைடில் நாம் வந்து என்ன கன்சோல் என்ன வேல்யூ அனுப்ப போகிறோமோ அது வந்து நமக்கு தெரியணும் இல்லையா. நான் இப்போ இதை சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாக வேல்யூஸ் போயிருக்கு. ஓகேவா. இந்த இதில் FHR மட்டும் எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில, ஐ எம் நாட் ஷுவர். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில் செக் பண்ணி பார்க்குறேன் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, வேல்யூஸ் எதுவும் இன்சர்ட் ஆகலை. ஓகே, அப்போ சர்வரில் போய் பார்க்கணும் நமக்கு இதில் எங்கேயாவது ஏதாவது ஒர்க்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. இதுலேயும் எதுவும் தெரில. அப்போ இங்கே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இதில் இந்த ஃபார்மில் இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஓகேங்களா, test@gm.com அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நம்பர் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஓகேங்களா, பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் இந்த வேல்யூ சப்மிட் கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், எரர் ஒயில் சப்மிட்டிங் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன் எரர் வருது அதை பார்ப்போம். 405 மெத்தட் நாட் அலவுடு. ஓகேங்களா, இந்த மெத்தட் நாட் அலவுடுன்னு சொல்லி வருது. ஓகே, அதுக்கு ரீசன் இங்கே போய் பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் மெத்தட் நாட் அலவுட். ஓகேங்களா, இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த மெத்தட் நாட் அலவுட் ஜேசன் ஃபெயில் டு எக்ஸிக்யூட் ஜேசன். ஓகே, அப்போ நம்ம இன்புட் என்ன அனுப்பிச்சிருக்கோம். இன்புட் பேலோட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இமெயில், ஃபோன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுடைய பாத்தும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. இது எங்கே இருக்குது, 155 இந்த இதில் ஏபிஐ. ஆனால் நம்ம ஏபிஐ எங்கே ரன் ஆகிட்டுருக்கு, வேறு ஒரு பாத்தில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. வேறு பாத்துனா என்ன, இது பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 300 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, போர்ட் நம்பர் 300 ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம கால் பண்ணுறது வேற ஒரு இடத்துக்கு கால் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதை நம்ம செக் பண்ணணும், கரெக்டாக பார்த்து செட் பண்ணணும். ஓகேவா. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இண்டெக்ஸ் டாட் ஃபைலில் இந்த பார்த்து கொடுத்தோம் இல்லையா, இதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். http://local host 300 சாரி. ஏன்னா இங்கே போய் பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு தான் கால் பண்ணுறோம். ஓகேவா. இந்த பார்த்து அப்படியே ஃபுல் பார்த்து நம்ம கொடுக்கணும். இந்த ஃபுல் பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ரைட், இந்த ஃபுல் பார்த்து கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ போயிட்டு இந்த பேஜில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். வேல்யூஸ் ஃபில் பண்ணுறேன். ஓகே, test@gm.com அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் நம்பர், அப்புறம் அமேசான் இதை கிளிக் பண்ணுறேன். எரர் அக்கர்ட் ஒயில் சப்மிட்டிங் த ஃபார்ம். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு எரர் வந்து நமக்கு இங்கே என்ன சொல்லுது, கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. அப்போ நம்ம வந்து கிராஸ் ஹாஸ் பின் பிளாக்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கிராஸை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். எங்கே, நம்மளுடைய சர்வரில். இது எந்த ஆர்ஜன்லேருந்து வந்தாலும் இது இப்போ இந்த இது மெத்தட் வந்து அலோவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மெயின் ஃபைலில் அக்சஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ரைட்டா. நம்மளுடைய கிளைண்ட் யூஆர்எல் இது. நம்மளுடைய கிளைண்ட் யூஆர்எல் இது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிளைண்ட் யூஆர்எல். ரைட்டா. இப்போ நம்ம கோடில் போய் பார்ப்போம். கிளைண்ட்ன்றது அந்த HTML ஃபைல் தான். ரைட்டா. இப்போ இந்த சர்வர் பேஜில் போயிட்டு நம்ம வந்து அதை ஆட் பண்ணி விடணும். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லி வச்சுருக்கோம், லோக்கல் ஹோஸ்ட் இந்த 121 பாயிண்ட் இந்த லொக்கேஷனில் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதை லோக்கல் ஹோஸ்ட்னு மாற்றிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 5500. ஓகேங்களா. இந்த பாத்தை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். ரைட். இப்போ சர்வரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இங்கே போயிட்டு இம்போர்ட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் கார்ஸ் ரெக்வயர் கார்ஸ். நம்ம ஆல்ரெடி இது என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம இந்த சேர்த்து ஆட் பண்ணியிருந்தோம். அதை ரெக்வயர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த இது இருக்கு இல்லையா, ஆப் டாட் யூஸ் கார்ஸ், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த இந்த 2 பாத்தில் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆரிஜின் வந்து எது, இந்த கிளைண்ட் யூஆர்எல், ஓகேங்களா. இல்லைன்னா இந்த பாத், இந்த 2 பாத் தான் அலோவ் பண்ணும். அது ரெண்டுமே ஒன்று தான். இந்த கிளைண்ட் யூஆர்எல் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஓகேவா. அப்போ இந்த ஒரே ஒரு ஆரிஜினை மட்டும் அலோவ் பண்ணனா நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும், சரிங்களா. இப்போ நான் இதை அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே, மறுபடியும் போய்ட்டு என் சர்வரை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் போகிறேன். என்னுடைய சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன். ஓகேங்களா, சம் ஃபார்ம் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன். .com ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஓகே, இதை வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே எரர் வருது. ஓகே, பார்ப்போம். கார்ஸ் ஹேஸ் பீன் பிளாக்ட் டியூ டு சம் ரீசன். ஏன்னா இங்கே வந்துட்டு 125 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அங்கே லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல இப்போ இந்த கிளைண்ட் யூஆர்எல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, என்விரான்மெண்ட்டில் போயிட்டு இந்த இதை நம்ம பழைய இதுக்கே செட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இதில் இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, 127 பாயிண்ட், இந்த வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துடலாம். இதை கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி 100 வாட்டி ரன் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த போர்ட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ போயிட்டு ஃபார்மை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 300, ஓகேங்களா. இப்போ நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 300 தான் வருது. நான் ஃபார்மை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னுடைய இந்த இதில் போயிட்டு செக் பண்ணுறேன். இதில் லோக்கல் ஹோஸ்ட்ன்றது போல இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே பாத், அந்த இது இருக்குது இல்லையா, HTTP 170 பாயிண்ட், இந்த பாத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஃபுல்லாக வந்து ரீலோட் பண்ணிக்கிறோம் ஒரு வாட்டி. இப்போ டெஸ்ட் 123 test@gm.com, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் 123 அண்ட் தென் அமேசான், ஓகேங்களா. சப்மிட் கொடுக்குறோம். மறுபடியும் போகிறோம், எரர் while submitting the information. ஸோ சப்மிட் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு எரர், பேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு வருது. இப்போ ஏன் பேட் ரெக்வஸ்ட் வருது, யூஆர்எல் செக் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், 5500 இதில் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன் சர்வரில். ஃபார்ம் வந்து கரெக்டாக சப்மிட் ஆகுது, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம போட்ட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. இது ஏன் அப்படின்னு செக் பண்ணுவோம். ரைட், இப்போ மெத்தட் API சப்மிட் ஜேசன் ஃபார்ம் டேட்டா, நம்மளுடைய ஃபார்ம் டேட்டா வந்து இதுதான். இந்த வேல்யூஸை நம்ம இங்கே போடுறோம். ஓகே, சப்மிட். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த இஷ்யூ? ஓகே, நம்ம வந்துட்டு இது ஓப்பன் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி கர்ல், ஓகேங்களா. இந்த கர்ல் காப்பி பண்ணி இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி, ஏன்னா அங்கே என்ன ரெக்வஸ்ட் போதோ அந்த ரெக்வஸ்ட்டை அப்படியே நம்ம இங்கே பாப்புலேட் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். Node.js நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு தான் சென்ட் ஆகிடும் இல்லையா. ஃபார்ம் மெத்தட், இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், லோக்கல் ஹோஸ்ட் 500ன்னு இருக்கும், ஆர்ஜின் 500, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு என்னவா போகுது, லோக்கல் ஹோஸ்ட்னு போகுது. அப்போ இது வந்து தப்பு. 2 நேமில் போகக்கூடாது.
இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்ம் டீட்டெயில் வந்து தப்பாக இருக்கு. கரெக்டாக இதில் இந்த ஒன்று இருக்குது, ஆர்ஜின் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா இதுதான் நம்மளோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த இஷ்யூ தென்? ஓகே, அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். ரீலோட் த பேஜ். test@gm.com product 123 and then Amazon செக் பண்ணுறோம். நமக்கு அகெயின் சேம் எரர் தான் வருது. அப்போ இது என்ன எரர்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, நம்ம வந்து இதை செக் பண்ணலாம் என்னென்னு. ஓகே, ஸோ we are now getting 400. okay, 400 bad request error. Okay, let us investigate the input fields. Okay, what is the response we are getting? All fields are required. All fields are required means from API in the warranty controller. So here we are getting it. Okay, so something is empty here. We have to check it. What is that? Okay, so customer email. Okay, customer. Okay, and then customer name, customer phone number, product purchased from order number, all are correct only. So what is the error then? Okay, so in that case we have to print all the values. Console received data. Okay, whatever we received, we just print the value. Okay, I stop the application and I again start the application. Okay, I go to the front end. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பார்க்குறேன். gm.com product 123 purchase Amazon. Okay, if I submit this, okay, it goes to the server. All values are required. Okay, now I come here. இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தா இந்த கன்சோலில் இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட். ஸோ இப்போ எல்லா வேலையுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் ராங் ஹியர்? ஓகே, இங்கே தான் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். சம்திங் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம வேலிடேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா என்னன்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணணும். ஓகே, கஸ்டமர் நேம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இது ஒன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துரும். இப்போ கன்சோல் கஸ்டமர் நேம், கஸ்டமர் இமெயில், இதே மாதிரி ஒன்றையும் பிரிண்ட் பண்ணி போகும். கன்சோல் கஸ்டமர் ஃபோன் நம்பர், ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட், ஆர்டர் நம்பர், ஆர்டர் பர்ச்சேஸ் ஃப்ரம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இது மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணுறேன். ரன்.
சர்வர் பேஜ் போயிட்டு இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வேல்யூஸ் ஃபில் பண்ணுறேன். சர்வரில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பர்ச்சேஸ்டு ஃப்ரம் இஸ் அன்டிஃபைன். ஓகே, அப்போ இதுதான் ப்ராப்ளம். இந்த பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அப்படின்றது வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா, பர்ச்சேஸ்ட் ஃப்ரம். அப்போ நம்ம இங்கே வந்து செக் பண்ணணும் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்ச்சேஸ்ட் ஃப்ரம்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் ஃப்ரம்னு போட்டிருக்கோம், ஆனால் வந்து நம்ம இன்புட் என்னவா அனுப்புகிறோம், பர்ச்சேஸ்டு ஃப்ரம். ஸோ ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இந்த ப்ராப்ளத்தை உருவாக்கியிருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம், இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ்டு ஃப்ரம்னு மாற்றுறோம். ஓகே, இங்கேயும் வந்து அதே சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்புறம் இந்த இதுலேயும் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சேவ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம இதை லாக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த எரர் தெரியுது. ஓகேவா, இதுதான் ப்ராப்ளம். கண்ட்ரோல் செட், கண்ட்ரோல் சி, ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறோம். திரும்பி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம். போய்ட்டு ஜேபி டெஸ்டிங் 978 test@gm.com, product purchased, number, and from purchased from Amazon. Error occurred. Still error occurred. Why? Internal server error. Purchased from is not defined. எங்கே பாருங்க, இந்த ப்ரோக்ராமில் பர்ச்சேஸ்ட் இஸ் நாட் டிஃபைன். அப்போ இந்த இன்புட்லேயும் நம்ம அதை கொடுக்கணும். சாரி, இந்த இடத்த மாற்றாமல் விட்டேன். ஓகே, ஸோ இது ஒன்று மிஸ்டேக் பண்ணது நமக்கு வந்து எரர் காமிச்சிருச்சு. ஓகேவா, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரீரன் பண்ணுறேன். என் ஃபார்ம் போய்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஏபி டெஸ்டிங் test@gm.com. ஓகேங்களா, வாரண்டி இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஓகே, அப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை பேக்எண்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா, இதை கடைசியாக போட்டது அமேசான் சொல்லிட்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக ஒரு HTML ஃபார்ம் ரெடி பண்ணி Node.js நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். இப்போ இது வந்து இதுக்கு பேர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு பேக்ஹேண்ட் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் போய் செக் பண்ணால் இப்போ நமக்கு வந்து ஃபுல் அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ.